வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மகாநதி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, "நீ எப்பதான் விஜய்ட்ட சொல்லப் போற?" அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கிறாங்க ராகினி. காவேரி ராகினிட்ட "எனக்கு கொஞ்சம் டைம் குடு, நான் கொஞ்சம் யோசிக்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. "உன்னை இந்த மாதிரி டென்ஷன்ல வச்சிருக்கிறத பார்க்கறப்ப எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க ராகினி. "அண்ணா நீ சொல்லாம ரொம்ப இழுத்தடிக்கிறேன்னு எனக்கு தோணுச்சுன்னா, அடுத்த செகண்டே நான் விஜய் முன்னாடி போய் நின்றுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "செஞ்சு அப்படிலாம் பண்ணிராத ராகினி" அப்படின்னு கெஞ்சுறாங்க காவேரி. "சரி சீக்கிரம் போய் விஜய்ட்ட இந்த விஷயத்த பத்தி எப்படி சொல்லலாம்னு யோசி" அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ராகினி. ராகினி இப்போ விஜய் முன்னாடி போய் நிக்கிறாங்க. "என்ன வர டைம் ஆகும்னு சொன்ன, சீக்கிரமே வந்துட்டேன்" அப்படின்னு கேக்குறாரு விஜய். "இன்னைக்கு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனே, நீ இல்லாம என்னால ஆபீஸ்ல இருக்கவே முடியல" அப்படின்னு சொல்றாரு விஜய். "எங்க பார்த்தாலும் எனக்கு உன் முகம் தான் தெரிஞ்சுச்சு, அந்த மாதிரி பாரிஸ் கார்னர் ஃபுல்லா என் முகம் தானே உனக்கு தெரிஞ்சிருக்கும்" அப்படின்னு கேக்குறாரு விஜய். "ஆபீஸ்ல எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, பின்ன மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தெரிஞ்சிட்டு இருந்தா அப்படிதானே பார்ப்பாங்க, எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாரு விஜய். விஜய் பேசிட்டே இருக்கிறாரு. ஆனா காவேரி சைலண்டாவே இருக்கிறாங்க. "என்னாச்சு காவேரி, ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு கேக்குறாரு விஜய். "இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, வெயில்ல கடக்கடையா ஏறி இறங்குனது எனக்கு தலைவலி வந்துருச்சு, லேட்டா வேற சாப்பிட்டோம்" அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க காவேரி. "சரிம்மா நம்ம போய் ஒண்ணா சாப்பிடலாம்" அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. "இல்லைங்க எனக்கு பசிக்கல" அப்படின்னு சொல்லிடுறாங்க காவேரி. "எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும்" அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாள் காலையில விஜய் திடீர்னு வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராரு. "தாத்தாட்ட இவ என்னோட வெண்ணிலா தாத்தா" அப்படின்னு சொல்றாரு. "இவ வரவே மாட்டா, இவள நினைச்சிட்டுலாம் நீ இருக்காதுன்னு சொன்னீங்கல்ல எல்லாரும், ஆனா இன்னைக்கு இவ வந்துட்டா பாத்தீங்களா" அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. "இத்தனை நாளா இந்த பொண்ணு எங்க போனா?" அப்படின்னு கேக்குறாரு தாத்தா. "நான் சொல்றேன் தாத்தா" அப்படின்னு ராகினி இப்ப அவங்க வராங்க. "நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி உங்க பேரனை விட்டுட்டுலாம் இவங்க போகல, இவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல மெமரி லாஸ் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்றாங்க ராகினி. அஜய் சொல்றாரு, "கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் இவங்களை மீட் பண்ணினேன், ஆனா மிஸ் பண்ணிட்டேன், தேடி கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சு தாத்தா" அப்படின்னு சொல்றாரு. காவேரி இப்போ அவங்க வராங்க. "வா காவேரி, இவ தான் வெண்ணிலா, நான் உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல" அப்படின்னு தாத்தா தயங்கி தயங்கி சொல்லிட்டு இருக்கிறாரு. "இவளுக்கு போய் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்களா தாத்தா?" அப்படின்னு கேக்குறாரு விஜய். "சொல்லு காவேரி, ஏற்கனவே உனக்கு இவங்களை யாரும் தெரியும்ல" அப்படின்னு கேக்குறாங்க ராகினி. "ஏற்கனவே ராகினி இவங்க ஆசிரமத்துல இருக்கிற விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு என்னை நீ மிரட்டி வச்சல, அதையும் சேர்த்தே சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. "உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், இப்படி என்னை ஏமாத்திட்டேயே" அப்படின்னு விஜய் கோபப்படுறாரு. "காலையிலே போய் இவள நீ ஆசிரமத்துல பாத்துருக்கிற, ஆனா பாரிஸ் கார்னர் போனேன்னு என்கிட்ட பொய்யா சொன்ன" அப்படின்னு கேக்குறாரு. "வெண்ணிலானா எனக்கு உயிர்னு உனக்கு தெரியும்ல, இவ இந்த நிலைமையில இருக்கிறப்ப கூட நீ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டல" அப்படின்னு கோபப்படுறாரு விஜய். "நீ பண்ண தப்ப நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. "நம்ம ரூமுக்கு போலாம் வெண்ணிலா" அப்படின்னு வெண்ணிலாவை கூப்பிட்டுட்டு இப்போ ரூமுக்கு போறாரு விஜய். திடீர்னு தூக்கத்துல இருந்து எழுந்து உட்காடுறாங்க காவேரி. அப்பதான் கனவுன்றது அவங்களுக்கு புரிய வருது. மறுநாள் காலையில காவேரி அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. "பாவம் இவ தலைவலின்னு நல்லா தூங்குறா போல" அப்படின்னு நினைக்கிறாரு விஜய். சத்தம் எதுவும் போடாம அமைதியா ரூம்ல இருந்து கிளம்பி வந்துடுறாரு. விஜய் கேஷுவலா பேப்பர் படிச்சிட்டு இருக்கிறாரு, மொபைல் போன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதை ராகினி பாக்குறாங்க. இவர் இவ்ளோ கேஷுவலா இருக்கிறத பார்த்தா காவேரி விஷயத்த சொல்லல போலயே அப்படின்னு யோசிக்கிறாங்க ராகினி. இன்னைக்கு கோட்டாவுக்கு அவளை ப்ரெஷர் பண்ணி பாத்திர வேண்டியதுதான், எங்க போனா அவ அப்படின்னு பாத்துட்டு இருக்கிறாங்க. காவேரி அவங்க ரூம்குள்ள உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.